இந்த வாய்தானே எங்கள் தேவியா வழங்கக்கூடிய ஐவருக்கு திரு பாஞ்சாலி பகடையில் வைக்க சொன்னது. வாய்க்கியா வாய் தந்தா இவ்வளவு அகலம் நடக்கிறான். வாய் வாய் போகுது. வாய் தந்தா வச்சு இவ்வளவு அகலம் வாயா ஓசை ஒளி வர வேண்டும் என்றால் வாய் இவ்வளவு அகலம் நடக்கணும். வாய் டேய் ஜகுனி அவனை சாவடி செத்துட்டான். செத்துட்டான். டேய் யாரும் கேட்டா பாரு யாரும் பாரு இது பாக்குறான் இது தெரியுமா பாக்கணும்பா பாஜா ஏன் மேல வச்சா இது பா ஏன் நீ என்ன சொல்லக்கூடாது. கண்ணுக்கு சரி விடு ஒரு நாள் வயிற்றுல எடுக்க ஏறி ஏறி இறங்குறான். ஒரு ஊர்ல ஏறி இறங்குறான் குஞ்சு புட்டமாவன் ஐயா காவல இறக்கவில்லையா உயிர் விட்டுக்கிறாரு. நானே பார்க்கிறேன். உண்மை நம்பிக்கை இல்லை. அவனிடத்தில் லஞ்சம் பெற்றாலும் பெற்றிருப்பாய். ஆமா டேய் இந்த துணி போட மாட்டாடா. ஆனா வாங்கல வையா வெள்ளை துணி போட்டு அப்படியே சுத்தி அப்படியே அறுத்து எத்தனை போடணும். கடை வெள்ளை கடை தானே போடுவாங்க. வெள்ளை கடை மடிந்து விட்டான் ஜவுனி. ஆஸ்பத்திரி 13 வருடத்திற்கு முன்பாக வைத்துவோமே சபதம். ஆமா அந்த சபதம் எல்லாம் அவன் தான் இதுக்கு காரணமே. நான் கிடையாது. மொத்த காரணம் தான். ஐயா இறந்து விட்டான் ஜவுனி. என் மாமா கன்னடத்தில் தெரிவிக்க வேண்டும். இறந்து விட்டுங்க செத்துட்டு புறப்படு மாமா கண்ணா. மாமா சகனி மாமாவோடு சென்றவன் நீதானே? நான் மட்டுமா போனா? நீ ஓடோடி வந்திருக்கிறாய். மாமா எங்க? மகாராஜா இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. அவுத்துக்கு வரியாதியா? நீ எல்லாத்துமே பெரிய மகாராஜா நீங்க. அங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? பாருன்னா என்னடா அர்த்தம்? ஐயா சண்டை போட்டாங்க ஜகுனி மகாராஜனும் சகாதேவ மகாராஜனும். ஆமா சரியான சண்டை. சியாம சண்டை. தாய் மாமாவுக்கு நான் சேனாதி பட்டத்தை வழங்குகின்ற போது அப்படியே புல்லாடன் சொல்றாரு. நான் கேம் போட்டுன்னு பார்த்தேன். அவர் துள்ளி 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 மகாராஜா நீ பையனா வச்சுக்கா. ரொம்ப அதிசயமா போச்சு வச்சுக்கா. அப்படி மாமா தெரியும். அப்படி 10 பேர் பாயிறாரு. அடடே மாமா. அப்புறம் நான் என்ன சொன்னா சண்டை போட்டுனா நான் பாரு. எனக்கு பெரிய சண்டை ஆச்சு பாரு. எனக்கு ரொம்ப பயங்கரமான சண்டை. எப்படி ஆச்சு? சரியான சண்டை மகாராஜா. அதாவது நான் சிம்மாதனத்துல உட்காந்து இருக்கிறேன். என் பக்கத்துல உட்காந்து பிழைக்கடை வாயில கட்டி காக்கிற பையன் நாங்க கொடுக்குற காசை வாங்கி தின்ற எச்ச பொறுக்கி பொறுப்பாங்க. ராஜா பக்கத்துல வந்து உட்காந்துக்கின்னு கால் மேல கால் மாத்தி மாத்தியா போட்டுக்கிறா. தப்பா நினைக்க பேசிக்கினா என் பங்காளி உட்காந்துக்கிறான் கட்டி பார்த்து பக்கத்துல. பங்காளி இந்த சீரு தான் உட்காந்து இருப்பானா? நீயே இந்த கேஜியா? உன் பங்காளி எந்த கேஜியா? உடம்பு டாரா முடிஞ்சு ஜாக்கிரதை. ஒழுங்கான வார்த்தை. விஜயா ஆளை மாத்தி நான் போறேன். பெரிய ஆளை வாங்க வச்சுக்கிறேன் போறேன். இங்கிருந்து தபசு மார்த்தாண்டு ஒரு 20 ரூபாய் இருக்குதுறான்னா சரியாதான் கேட்டுக்கிறேன். 20 ரூபாய் நான் கேக்குறேன். அப்போ 20 ரூபாய் வீந்து போச்சுறா வேலை. போய் எடுத்துட்டு வாடா. உன்னால நடக்க முடியலனா கூட
பெறனு போய் கட 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 கடன்னு பெறனு போய் அதை எடுத்தாருவேன். என்ன பண்றது காலத்தின் கொடுமை. நீ எடுக்க மாட்டியா? நீ ராஜா வச்சு நீ எப்படி எடுப்ப? ராஜா ஆமா நீ எடுக்க மாட்டா, பொறிக்காந்துருவேன். எல்லாத்துக்குமே தலைவி நீதான்டா. ஐயா பொறுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. டேய் தப்பா பேச கம்பெனி நிர்வாகி தப்பா பேச. உட்கார் உட்கார். சரி மாமா என்ன சட்டு போட்டாங்க பாரு. செம சட்டு போட்டாங்க ஐயா. முத்து பாக்குறாங்க. இவரு கை விடுறாரா, அவரு கை விடுறாரு, இவரு கை விடுறாரா. சரி அது எதுவாக உட்காரு. மகாராஜா இவரு கை விடுறாரா, அவரு கை விடுறாரு, இவரு கை விட்டோன்னு அவரு கை விட்டாரு. அதே உட்காந்து பேசாங்க. சரி யார்தான் மாட்டார்கள்? சண்டை போட்டாங்க பாரியா. செந்தூள் கருந்தூள் பறக்குதாங்க. அந்த குருச்சேத்திர பூமியே கருந்தூள் செந்தூள் ஆகின. நான் கட்ட கட்ட சண்டை போட்டாங்க பாரியா. நான் ஓடி போய் பாவகா மாத்திரி ஏச்சேன். இங்க தானா உனக்கு பிடிக்கணும். மரம் டேய் கொடியா பாவற்காய் இல்ல மரமா? மகாராஜா மகாராஜா கொடியா மரமா? கொடியா மரமா? மகாராஜா ஏம்பா ஏம்பா கோசு போட மெதுவா எது டிபால் உண்டு. நான் வரேன். கொடிக்குதா மாமாத்துல ஏறி இருந்தது. அது பாவகா கொடி அது மேல ஏறி அது மேல ஏத்த கீ வீந்தாரு பாரியா. சகாதேவனா கீ வீந்தாரு. சபா சபா சபா. நான் வெளியே வந்தா ஒரே ஒரு அக்கா வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டாங்க பாரு. சகாதேவன் கண்டிப்பா சகாதேவன் சகாதேவன் காலி பார்த்து விட்டாரா? காலி சென்று ஓடுகின்ற அவன் என்னும் 56 ஒருவரே ராஜா. மாமா ஜனித்தவருக்கு அங்கே நாம் எதிர்கொண்டழைக்க வேண்டும். ஆமா பலவித மேலதாரங்கள் வெண்பட்டு எடுத்துக்கொள். மகாராஜா கீ விந்தது யாருன்னு சொன்னா? கீ விந்தது யாரு? சகாதேவன மாமா கொண்டுட்டாருன்னு இவங்க சண்டை போட்டாங்களா? அண்ணாச்சி ஓடி போய் நான் ஈசு மாத்திரியாச்சேன். ஈசு மருந்தா முள் இல்லாத இருக்கு, அதுல போய் ஏறி இருப்பீங்க. ஏடா முதல்ல எங்கடா யாருன்னா பாவகா மரத்துல கொடியில என்ன விளையாடுறியா? சண்டை போட்டாங்களா? சகாதேவன் கீ வீந்தாரு பாரியா. மாமாக்கு தான் வெட்டியாங்க. மாமாக்கு வெட்டி மாமாக்கு வெட்டி. மகாராஜா சின்ன ஒரு சந்தேகம் மாமா வரமாட்டேன்ட்டாரு. அவர் வரமாட்டேன்ட்டாரு. ஏண்டா என்னதுக்கா? இதுக்கு முன்னாடி போனாங்களே. ஆமா 17 நாளா சண்டைக்கு போனாங்களே. ஆமா வச்சு வச்சாங்களா? இல்லையே கிடையாது, தோல்வி. நான் தானே வச்சு வச்சேன். ஆமா என் மறுப்புள்ளியாண்ட போய் நான் சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டா நீங்க அங்க வாங்கிட்டாரு. யார் நீ? யார கட்டியாரா? காவல்காரன் சேவகன். ஆமா விகடன். நாங்கள் காலாயிடும் வேலையை கையால் செய்யப்பட்டவன் நீ. காலால் செய்ய சொன்னீங்க செய்ய மாட்டேன். வாய் தந்து சொல்றோம். சரி வா. ஐயா பேச்சுக்கார நம்ம குடும்பம் கேட்டுக்கணும். அவர் வரன்ட்டாரு. அவர் முக்கியமான ஒண்ணு கேட்டுக்கிறாரு. என்னடா கேட்டிருக்காரு? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நீ வரணும்ட்டாரு. என்ன கேட்டிருக்கார்? ஏன் ஊரு கேட்கணுமா? அடடே மோளம் எண்ணான்கு வாத்தியங்கள் ஏத்துக்கு மகாராஜா. அது மட்டும் மகாராஜா முக்கியமான ஒண்ணு கேட்டுக்கிறாரு. என்ன கேட்டாரு? அது வரைக்கும் எடுத்து சொல்லாரு. என்ன காடா 8 மீட்டர். டேய் வெற்றி கண்ட மாமாவுக்கு வெண்பட்டு ஏறா. நோ 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 அப்டிஷன். டேய் அந்த சாமியார் கிட்ட சொல்லி வெண்பட்டு எடுக்க சொல்லு. அவரு யாவது எடுத்து பாரியா. மரியாதைக்கு போடிய கட்டி மாட்டாரு. சரி விடு. அது தேவனன்ட்டாரு. மகாராஜா பாக்கு போடாத வெத்தல ஒரு கவினி. பாக்கு போட கூடாது. டேய் வெத்தல ஒரு கவினி. என்னடா சாவு தாண்டா போடுவாங்க அத? ஐயா மாமா பெண் கிடைக்குதியா? இல்ல குறிச்சாத்து தண்ணிக்குதா? இல்ல தண்ணில என்ன பண்றது? அடே தாங்கடை வெத்தல எடுப்பாரு. தப்பு 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 போடுவாரு. அது
அது ஒரு கவனி. சரி எடுத்துக்க மாமா இல்ல கோப்ப. அது மட்டும் இல்ல மகராஜா. 2 படி பொரி கல்ல போடாதோ. பொரி எதுக்குடா டேய்? உக்காந்து பத்தி மாறதுக்கு. அதுதான் பெல் கிடையாது. அப்பப்ப ஒரு குடி கொட்டி வரா. எப்படி சொல்ற? ஒரு குடி கொட்டி வர. சபாஷ். மகராஜா பைத்திங்க ஒரு 10 மாறு. ஏபா அதீனடா டேய். பைத்திங்க அவர் எதுக்கு நிக்காதே? எதுக்கு? மாமா கீ விட்டாத அப்படியே அந்த பள்ளிகள் கட்டினே வரது வருது. டேய் மாமாவா வெட்டி கண்டாருன்னு தெரியும் மக்களுக்கு. எல்லாம் தெரியும். 4 பேர் கவுரி இல்லாதவங்க பேச சொல்லிக்கிறாரு. டேய் கவுரி இல்லாதவங்க எதுக்குடா? மாட்டியா? அட பாய் அவங்கள மாதிரி சொல்றியடா இது. தக்கிட தக்கிட்டு மிதா. தக்கிட தக்கிட்டு மிதா. தலாங்க தக்கிட்டு மிதா. தக்கிட தக்கிட்டு மிதா. தக்கிட தக்கிட்டு மிதா. தலாங்க தக்கிட்டு மிதா. சரி கவுரி இல்லாத ஆள்லாம் ஊட்டிய 3 கிது தலியாந்துரு போ. சரி வா போலாம். சரி வா. அவள கட கண்ணு. உன் வயசு தெரியுமா? அதுதான் நாம என்ன பண்ண பின்னால வா. சரி வா. கொஞ்சம் பொறுமையா பொறுமையா வா. யார் செஞ்சாங்க சொன்னா? சகாதேவன் இறந்து விட்டான்னு சொன்னேன். இதான் குருச்சேத்திர பூமியோ. மாமா மடித்த சேனைகள் ஆங்காங்கே மடிந்து கிடக்கிறது. சகாதேவன் செத்துட்டான். சகாதேவனா மகாதேவனா? அவன் ஞான திருஷ்டில சொல்லுவான். அவன் ஞான திருஷ்டிக்காரன். மகாராஜா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? குருச்சேத்திர பூமி இன்னும் நம்ம போல இல்ல. ஆமா 2 பேர் சண்டை போட்டாங்களா? டேய் வந்தாச்சுடா. சண்டை போட்டாங்களா? ஒரு பகுதி வந்து விட்டோம். இன்னொரு பகுதி மாமா யுத்தம் செய்த இடம் வைக்க என்ன இப்படி பாக்குறான்? எத்தனை சண்டை போட்டாங்க? இதே இடம் தான். ரத்த காயமா இருக்குதாடா? மாமன் அசா குசாலா கைய உருறாரு பாரு. எப்படி மாமா? 5 அப்படிங்கிறாரு. அவர் மாபெரும் வீரன் அல்லவா? என்ன வீரனா? பாகாது போட்டு சரி மாமாவை அந்த கொம்புடியே சாணி கண்டாரு மாமா. கொம்புடியே சாணி கண்டாரு. சரி விடு. அந்த ஒரு கொம்பு இல்லாத இருந்தா இப்படி சாணி அந்த ஒரு கொம்பு வயிறு எரியுது. எப்படி பூடுவானுங்களோ நல்லா தொலை சாவானுங்களோ. சரி மாமா எங்கடா? வா நான் இருந்த நேற்று என்ன? இது என்ன? என்னுடைய செல்வாக்கு என்ன? உன் செல்வாக்கு போச்சு மொத்தம். முன்னால நான் சுத்தமே அந்த தலையாயிட்டா வச்சாடா. என்ன பண்றது? 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் கிடையாது, 30 ஆண்டு காலம் கெட்டவர் கிடையாது. இப்ப ஏன் சொல்லுதான் நீ கேட்கணும். சரிப்பா வா. இது மாதிரி யார் தெரியா? யாரது? சகாதேவன். எங்க ஆட்சி போட்டுக்கிற மாமா தமிழ்நாட்டு பையன். ஓர் சமயம் கணிதத்தை பார்க்க சென்றேன். நல்லா சொன்னான். மித்திரபந்து வேதம் இல்லாது சகாதேவன் 1000 சொல்லிட்டோம். நீ வெற்றி பெற்றியா? இல்லையா? அவன் சொன்னது சொல்லி உண்மையா நடந்துக்கடா. தமிழ்நாட்டு உனக்கு ஒதுக்கே தெரியல. நான் ஒதுக்கிறேன் பாரு. கொஞ்சம் தள்ளு ஜாதகம் பாரு சொல்றேன்னா உன் அண்ணன் தேவி ஜெயிக்கிற மாதிரியா சொன்னியா? இது அப்படியே நிக்கிட்டான். செத்தானா பாரியா? கொஞ்சம் அள்ள துணுக்குது மொத்தம் போச்சு. சண்முகா ஓலகெல்லாம் நீ மாட்டி ரெடியா ஏறிடு. உனக்கு ஓலை மாட்டிக்கிற வேலை முகத்திரை அகற்று பார்க்கலாம். பங்காளி தோஷம். பங்காளி ஒரு வாட்டி ஐதுரா மாமா அப்புறம் போய் பார்க்கலாம். சரிப்பா. மகாராஜா போச்சு. ஐயோ
இதுவும் உன்னுடைய சோதனைதான். டேய் கொல்றா டேய் கொல்றா முதல்ல ஐயோ மாமா அழையவிட்டாயோ என்ன என்னை தனிமையாக அலைய விட்டு விட்டாயோ மாமா. பிடிவாத காரணமாக மாமா. செல்ற குடும்பமா செல்றா நல்லா இருக்குதா நல்லது நல்லது
நீ ஏத்தியா யார பெரிய சமூக நீ ஏத்தியா துட்டி ஏத்து யாரு சொல்லியா மாமா செத்து மாதிரி செத்து பிடிக்கா கண்டிப்பா சொல்றா ஆண்டவர் என்னை தேடும் முன்னமே மாமா பதவியை விட்டு விலகி விடுவேன் மாமா அங்கவர் என்னை தேடும் முன்னமே மாமா நான் பதுங்கி என் உயிரை பதனம் செய்து கொள்வேன் மாமா இவர்கள் என்னை தேடும் முன்னமே மாமா என் நரதுருவியை விட்டு நான் விலகி விடுவேன் மாமா மருமகனே உனக்கு நான் வெற்றியை தேடி தருகிறேன் என்று சென்றீரே மாமா எனக்கு வெற்றியை தேடி தருவது யார் தான் வரப்போகிறார்கள் மாமா மாமா என்னுடைய சேனா சைன்யங்களும் எனக்கு உறுதுணைகளும் இப்படி மாண்டு போய்விட்டாரே மாமா இப்படி ஒரு காலகதி இப்படி ஒரு காலகதி இப்படி ஒரு காலகதி வர வேண்டுமா மாமா இப்படி ஒரு காலகதியில் எனக்கு நேர வேண்டுமா தகுடி மாமா சிறு சிறப்பு போச்சுதே ஐயோ மாமா சிறு சிறப்பு போச்சுதே ஓடு ஓடு காலம் தேங்காய் ஓடு தேங்காய் ஓடு தேங்காய் ஓடுது பண்ணாங்க குத்தி காலில் குத்தி போகுது தேங்காய் ஓடு சிறப்பு மாதவள் சிறப்பும் மண்ணோடு மண்ணாக போக போகிறதே மாதவள் என்ன பண்ணுது மகாராஜா ஐயோ எனக்கு யார் வெற்றியை தேடி தர போகிறார்கள் அப்பா என்ன மாமாவா போயிட்டாரு நீ ஒரு 8 மணிக்கு போற மாதிரி பாரு நம்ம 10 மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்கணும் யார் செய்த தீமையோ சோதனையோ யார் செய்த தீமையோ என்ன எஜமானா தெரியுமா ஐயோ
என்று எனக்கு யார் மாமா ஆறுதல் சொல்ல போகிறார்கள் மாமா? சொல்றதுக்கு இருக்கும் போன நாத்து அடிக்குது. யார் போய் சொல்லு? இந்த வேலை அதனை கோரி உன்னுடைய மகனோ குருச்சேத்திர பூமியிலே பலகளெல்லாம் தோற்று தம்பிமார்களும் இழந்து குற்றத்தை எல்லாம் போரிலே மாறி பறி கொடுத்து குருச்சேத்திர பூமியிலே புரண்டெடுத்து கொண்டிருக்கிறான் துரியோதனன் என்று யார் போய் சொல்லுவார்? இந்த வேலை அதனை கோரி தாய் தந்தையரிடம் போய் சொல்லுவார். இந்த வேலை அறவை கோரி எந்த தாய் தந்தையரிடம் சொல்லுவார். பங்கும் பங்காளிகளாக விளங்கும் மாதவா மகாராஜா இப்படியே போகப்படாப்பா. அது என்ன பண்ணுது மகாராஜா? இந்த வேலை முடிஞ்சு நான் பங்கும் பங்காளிகளாக இருக்கக்கூடிய பாண்டவரை நான் மோசம் செய்த பாவமாக இருக்குமா? இல்லையா ஞானம் எழுதி வரும் மங்கை திரௌபதை போராமங்கம் செய்ததானே கோரி எந்த தாய் தந்தையரிடம் அருந்ததிக்கு ஒப்பாக விளங்கும் திரௌபதா தேவியை இழுத்து வந்த அரங்கமா மேடையிலே ஏற்றி வஸ்திரத்தை களையும் நேரத்திலே ஓவர கலர அன்னவர் அழக அவரத்தை பற்றி எடுத்தோடி வந்தாது என்னருமை தம்பி அவர் ஓவர கலர் என்ற சாபமாக இருக்குமா மாமா? மாமா மாதவள் நான் எண்ணினாக என்னதைங்க நான் எண்ணின என்னவேங்க என் மகன் இலக்குறன் எங்கே கண்ணரும் கர்ணனும் மீட்பர் எங்கே எல் கரைக்காரா சேலை எங்கே எங்கே தம்பி மாறோ
எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுவும் உன்னுடைய சோதனை தாரா இறைவா. நான் எண்ணிய எண்ணமெல்லாம் நிராசையாக போய்விட்டதே. எல்லாம் போச்சு. இந்த நாட்டிற்கு ஒரு இளவரசன் என்று என் அருமை மன்னன் லக்குவனை நான் என்றெடுத்தேன். என் அருமை மைந்தர் எங்கே? அதுவும் சேர்த்து போச்சு. வீட்பர் எங்கே? அவரும் சேர்த்து விட்டாரு. என் அருமை தமையன் கர்ணன் எங்கே? அவரும் போய் சேர்ந்தாரு. என் கரைக்கான சேனை எங்கே? மொத்தம் அனைவரும் அடித்தார்கள் பாண்டவர்கள் மாமா. போச்சு. தருமரும் அவர் தம்பி மாறும் இந்த பூவுலகத்தை ஆளப் போகிறார்களே காவலன். என்ன பண்றது மகாராஜா? நானும் அவர் கரத்தினால் மாறப் போகிறேனே மாமா. நீ சுருக்கா போனாதான் எங்களால ஜெயிக்க முடியும். நீ எப்ப போற மகாராஜா? டைம் பாத்தியா மாமா? மகாராஜா செத்தவங்க செத்தாங்க. இவர்களெல்லாம் கேலி செய்வதை போல் என்னை வைத்து விட்டு சென்று விட்டாரே மாமா. ஆவேசப்படாத மாமா. மாமா போனா நான் எதுக்குறேன்? உன்னை கட்சி வரைக்கும் சேர்த்துட்டு தான் நான் போவேன். நானும் எங்கு மாறப் போறேன். ஆளப் போறார்கள் என் பூமியை பாண்டவர்கள் மாமா. அவங்க நல்ல நேரத்தில் போந்துக்கிறாங்க மாமா. சேர்த்துட்டு திருப்பி உயிரா வர போறாங்களா? சேர்த்துட்டு உயிரா வருவாங்களா? போனவங்க தான் வரமாட்டார்களடா காவலன். அழுது என்ன பலன்? நீ இறந்தாலும் வரப்போகிறாயா? எனக்கு சாவியே கிடையாது. கட்டிக்காரன் தெரியுமா? கட்டிக்காரன் செத்தா கட்டிக்காரன் முன்னாடி தாலியாத்தடி யாருன்னா மகாபாரத்தில் எழுதிக்கிறாங்களா? யாருன்னா ஒரு ஆள் சொல்லிக்கிறாங்க சொல்லி பார்க்கலாம். எனக்கு சாவு கிடையாது. என் மாமா மாட்டு விட்டாரே மாமா. கஷ்டப்பட ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் இனி மாநில தலைவர் வரப்போது கிடையாது மகாராஜா. மாதவன் ஐயா எனக்காக உழைத்தவர் என் அருமை மாமா. அதனால் இன்னவரை அரசு மரியாதையோடு எடுத்து அடைக்கலம் செய்யுங்கள். மாமா கிருஷ்ணமுத்தியா அவங்க வராரு. சாந்தமுத்தியா சொல்லுங்கம்மா. கண்ணனியா ஏய் மாதவன், எத்தனை பேர் ஆள் இல்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. ஆமா ஏய், என் அருமை மாமாவின் இறுதி கடன் வெகு விமர்சையாக இருக்க வேண்டும். டேய், அதனால் என் அருமை மாமாவை அடக்கலம் செய். அதிகமா செலவாகும். அது அது எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்லை. ஆமா அத்துறையும் எங்க மாமாவுக்கு செலவழிக்கிறா. ஆமா போங்க போங்க. நீ போ நீ கொஞ்சம் போய் சுருக்காவா. ஐயா போங்க ஐயா. உனக்கு இல்ல அவரு போங்க. நீங்க போயிடுங்க. பெரியமா பெரியமா கோயம்புத்தூர் இது என்ன செத்து மாதிரி கீ ஊத்தினே போறான். அது கூட ஓய்யா எடுத்துட்டு போறேன். கீ ஊத்தினே போறான். ஏ மாமா நான் முன்னாடியா சட்னி வைத்து தாங்க இல்லையா? அதனால எடுத்து போறியா? ஆமா சூத்தியா தான் சொல்லுவாங்க. சட்னி வைக்கிறதுக்கா சட்னி அரைக்கிறதுடா. சரி சரி வேண்டாம். மாமா அடைக்கலம் செய்ய வழி மாறுங்கள். வாங்க வாங்க. உள்ள வர்றது உள்ள வந்து கேளுவா. சரி சரி கேட்டுப்பா. என்னப்பா கேக்குறா? கேளு. பேசி இல்லைங்க அவுத்துடைய சத்தமா கேளு. ராத்திரி சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடாத மாதிரி பேசுறாங்க. மேஸ்திரி யாரியா? கேட்டு பேசுறது யாருப்பா? வீடு கட்டுற மேஸ்திரி இருக்காங்களே 4 பேர்ல
யார் ரெண்டாவது நீதான் பேசுறா பையன் யாரோ என் டாலி யாருக்கு பேசுங்களா பேசி சொல்லுங்களா எவ்வளோ வந்து வாய் தரணும் ஊமி அடைஞ்சிருக்கியா மேஸ்திரி 6 பேர் கடை துட்டி அவ்வளோ ஒண்ணு காட்டுனாங்க 4 பேருக்கு நாங்க தப்பு இல்லப்பா ஆளு 1 லட்சம் ஆளு 1 லட்சம் லட்சமா ஆமா இல்லப்பா நான் எது பண்ணுவா எத்தனை லட்சம் வேணா அவங்கள நீ வேணா நீ தானே கரெக்டா இருக்கிற எத்தனை லட்சம் வேணா 4 லட்சம் சத்தமா பேசு 4 லட்சம் கேளு 4 பேருக்கா இன்னும் 10 பேர் வருதுன்னா அது டைம் மாதிரி ஆகும் 10 நாளைக்கு வித்தியாசம் வந்து உங்க கூட்டு விட்டுணும் எவ்வளோ வித்தியாசம் போனாங்க ஏய் நீ தாலி அறுத்துட்டு போடுங்கடா நீங்க ஏய் ஒரு சாவு நாங்க தாலி அறுத்துறீங்கடா நீங்க ஏய் எத்தனை லட்சம் ஆகட்டும் என் வீட்டு துட்டா கொடுக்க போறேன் ஆமா என் வீட்டு துட்டா கொடுக்க போறேன் மகாராஜா கொடுக்க போறேன் உங்க கிட்ட வாரி கொடுக்க போறேன் எவ்வளவு ஒண்ணா சொல்ல சுருகாடு போற வரைக்கும் கன 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 இருக்கணும் இடியில ஒருத்தம் பார்த்துக்கிட்டீங்க என் மாமனங்களை ஜாதி எடுத்து வாங்கிடுவேன் டேய் உங்களுக்கு எத்தனை கேஸ் பிடிக்கும் நிறைய ஒரு வாங்கி கொடுக்கல அது அப்பலாம் கூடாது இப்ப கேஸ் எத்தனை கேஸ் பிடிக்க முடியும் ஒரு 4 கேஸ் 4 பேருக்கு 4 கேஸ் போட்டு உள்ள தள்ளி போடுறோம் எல்லாமே 4 நாள் தான் கேக்குறாங்க டேய் சரி குட்ராஜ் பண்றேன் முதல்ல என்ன மேல வாசிக்கணும் அந்த கல்யாணம் மேல வாசி முதல்ல இத கேப்பீங்க தான் எனக்கு தெரியல டேய் 4 லட்சம் காட்டும் யாரு கொஞ்சம் முன்னாடி கிடையாது நாத்து புடுங்க போயிட்டாரு அவன் நாத்து புடுங்க போனானோ நடு நாடு போனானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது 4 லட்சம் கேட்டியா நான் 1 ரூபாய் கொஸ்டினா 1 ரூபாய் கொஸ்டினா 1 ரூபாய் கொஸ்டினா குறைகள் தானே இவ்வளவு வேலை செய்யணும் பார்த்து ஆளு தரணுமே தெரியா 4 லட்சம் சொல்ல அப்போ அந்த 3 வேலை செய்யணும் ஏய் பாட்டு பழைய மாவன இங்கே வாங்கி போடுவோம் இங்கே பாட்டு பழது மேல விட்டு 4 பேர் நவர முடியாது பாடு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நீயே பாடு 1 லட்சம் ரூபாய் தர நீ பாத்துட்டு எதனா கூட எனக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா எத்தனை லட்சம் கேட்ட 4 லட்சம் அது 1 லட்சத்துக்கு 3 லட்சம் போதும் 3 லட்சம் இல்ல 400 ரூபாய் தான் உங்களுக்கு கொடுப்பேன் எதனா கூட நீயே பாடு வீட்டு மொத்த பாட்டு நான் தான் சுட்டி போவேன் அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா போ என்ன நாங்க நிக்கிறா வீட்டு பாட்டு எனக்கு குத்துருவேன் இப்ப கிடையாது அவங்க பேச்சலாம் சரக்கு போட்டா தான் வரும் கூட்டாதியா
காத்திருந்த அந்த சேனாயும் வரைக்கானே அந்த செவரும் தான் சாஞ்சி போச்சே சாஞ்சி தண்ணி கொடிய சொல்லுறாங்க தண்ணி வளர்ந்திடுவே எனக்கு தண்ணி கொடிய சொல்லுறாங்க தண்ணி கொடி சொல்லுறாங்க எனக்கு கேட்க ஜானம் அழுகுறாங்க தண்ணி கொடி சொல்லுறாங்க எனக்கு கேட்க ஜானம் அழுகுறாங்க சாமி ஆடாத பெண் கிளியே எனக்கு பாதி ஜானோ எப்படின்னா ஒண்ணு பாடாத சரி ரெண்டு கண்ணு எங்க வேலு மாமாக்கு 3 பொண்ணு அது தெருவில் நிற்கும் போது எவனோதான் நவுத்திக்கிட்டு போட்டான் இந்த அச்சய பாத்திரம் இதுல எவ்வளவு துட்டு போறீங்களோ அவ்வளவு உங்கூட்டு துட்டு வளரும். ஓஹோ போடலன்னா துட்டு போடலன்னு வச்சுக்க எல்லாரும் வீட்டுமே மரக்கட்டை பாம்பு வரும். மரக்கட்டை பாம்பு விஜயா எல்லாரும் ஆடுறது இல்ல எல்லாரும் விட்டு மரக்கட்டை பாம்பு இது பல பயலாம் சாப்பிட்டதுக்காக கொடுத்தாங்களா இங்கிருந்து வாங்கி போறோங்க பசங்க தான் இதுங்க எல்லாருக்கிட்டும் துட்டு வாங்கிக்கிறாரு துட்டு இல்லாதவங்க கெல்லுக்கு எடுத்து போட்டு போறீங்க தொட்டு இந்த கெல்லாங்கடி பாப்பீங்க கெல்லுக்கு போட்டீங்கன்னா மண்ணடி பாம்பா போடுவீங்க தெரியுமா பாத்தியா பாட்டி கொடுக்குது இன்னும் நீண்ட ஆயுள் காணும் இன்னும் 10 வருஷம் நாங்களே வந்து உனக்கு கூத்தாடுற மாதிரி எல்லாருக்கிட்டும் கோயில பண்ணுவாங்க ஐயா சொல்லுங்க ஐயா
பொட்டு வண்டி ஆயிரம். அந்த பொட்டு வண்டி வரைக்கானே என் பூவுந்தா வாடலானே சொர்க்கம் சேர வேண்டும் என்று இதோ வேலு சாக வேண்டும் என்பதற்காக இந்த வேலுக்காக 21 பேர் இருக்கிறார். பாசமுள்ள எனது அப்பா பெற்ற செல்வம் மீது போகும்போது மாமா சேர்த்து சொர்க்கம் சேர வேண்டும் என்று 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பாட்டு பாடுற எனக்கே ஒண்ணுங்க அப்ப 5 பேர் சொல்லி அசமாரி ஒத்து ஓடி மூடுறா கட்டுறா கோயந்தா அங்க சைக்கிள் ஓட்டிக்கிறான் கோயந்தா அடிக்கிறான் காலை குத்திடா நாடா இல்லவா ஒரு மீன் அடி சொல்லுவா மாமா புள்ளி மாமா சொல்லுவாங்க கருப்பாங்களா யாருக்கு போட பாரியா உனக்கு சேர்த்து போட்டுறேன் உனக்கு நான் உங்களுக்கு போட்டு போட மாட்டேன் அப்பா புள்ளிக்கு போட மாட்டேன் தண்ணி ஊத்துற பானில பண்ணுறதுக்காக கொண்டு போடுறேன் சாவடிக்குதா கல்யாணம் மலவாசி போட்டு போறேன் கல்யாணம் மலவாசி
ஏந்து போடா ஏந்து போ கையில கண்டிப்பா சொல்றேன் தமிழ்நாட்டில் எனக்கு பேர் ஜனங்க வர்றதுக்கு பேர் சொல்லி பாரு போறா மாமா பேசுறா நானா பெரியப்பா உங்களாம் போட்டு தள்ளி தானே போனுங்கிற யாரு வராங்களா இல்ல உனக்கு சொல்லி பார்த்து நான் தான் வருவேன் இரு எங்க போறா ஏய் வேலையா போறேன் இருங்கடா நடைபாடு பார்த்து போட வச்சாங்கடா சரி போயிட்டாங்கடா எல்லாம் ஒண்ணு பண்ணு மாமா உன் முன்னாடி தவுதா ஏய் மணி அங்க உட்காது நீ ஏடா போய் பாதி துட்டு மனுஷன் பேசி உங்களுக்கு அரிசாந்திர கோலாடு வந்து தகராதுக்கு பண்ண போறீங்க மொத்த துட்டுக்கு மொத்த சர்ம குஷ்டிங்களா முடுகுடி தீக்கலாம் ஆனா பாய் அங்க நடா அங்க டேய் நேரா போற பாட்டு பாரு எடுத்து குத்திக்கலாம் நீங்க அப்படி கேட்கற ஒரு டேய் அப்படியே பாரு ஏமா நடப்பாவோட போறாங்க துட்டு பாரு இப்படி வந்துரு வார வந்துடா அவன் தான் ஏகாலி ஒரு ஏகாலி துணி எத்தரா ஜானா துணி மச்சி விட்டுரு துணி எடுத்து இப்படி குத்துரு கோழி குத்துரு